நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் தாய் கிழவி. நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸில் சிவகுமார் முருகேசன் டைரக்ஷனில் நவீன் கே பிரசன், அதாவது இந்த பைசன் படம் மியூசிக் டைரக்டர், இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. ஸோ படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மலையாள படம் மாதிரி எடுத்திருக்காங்க. ஏன்னா ரைட்டிங் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா கதைன்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒன்றும் பெரிய கதையே இல்லை, ஆனால் ஒரு சின்ன கதையாக ஒன்று எடுத்துக்கிட்டு அதை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸை வச்சு இந்த படத்தில் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ கதைன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ராதிகா வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு வயசான கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு தாய் கிழவி கேரக்டரில் அவங்க வந்து அந்த கிராமத்து மக்கள்கிட்ட வந்து இந்த குடுக்கல் வாங்கலில் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வட்டி தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க வீட்டில் வந்து அவங்க பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வேண்டாத ஒரு கேரக்டர் மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பசங்க வந்து நம்ம ராதிகாவோட சொத்துக்கு மேலே வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வந்து இருக்காங்க. ஆனால் நம்ம ராதிகா வந்து அந்த சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆசை இருக்குது பசங்களுக்கு வந்து, அதாவது அவங்க அம்மா சொத்தை வந்து எப்படியாவது வாங்கிடணும் அவங்ககிட்ட இருந்துன்ட்டு. ஆனால் அவங்க அம்மா வந்து கொடுக்க விருப்பம் இல்லாமல் அவங்க அந்த வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. ஸோ படுத்த படுக்கை ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த பசங்க வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றினாங்களா இல்லையா, கடைசியில் சொத்தை பிரித்து கொடுத்து வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படக்கதையே. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா ரொம்பவே சின்ன கதை, ஆனால் ரொம்பவே மேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ராதிகா வந்து பயங்கரமாக வந்து இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு வயசான கேரக்டரில் எப்படி நடிக்கணுமோ அதுக்கு ஏத்தாப்பில் வந்து பக்காவாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு குறை சொல்ல முடியல, அந்த வயசான கேரக்டரை அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்குது ஸ்க்ரீனில். ஸோ நம்ம ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர் மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு சாலிடான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு படத்தில் வந்து நம்ம யூஸ்வலாக பார்ப்போம்ல, ஹீரோவுக்கு மட்டும் வந்து ஹீரோயினுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து வெயிட்டேஜ் இருக்கும், மற்றவங்களுக்குலாம் வெயிட்டேஜே இல்லாத மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை மாதிரி இல்லாமல் இங்கே வந்து எல்லா கேரக்டர்ஸுக்கும் வந்து பயங்கரமான ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ ஒரு சுற்றி 6-7 கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நல்லாவே நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து ரைட்டிங்கு டீட்டெயிலிங்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த படத்தில். ஏன்னா ரைட்டிங் வந்து ஒரு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா படத்தில் வந்து ஒரு கட்டத்தில் ராதிகா வந்து கொஞ்ச நேரத்துக்கு காணாமல் போயிடுவாங்க. ஆனாலும் இந்த படம் வந்து நம்மளை வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிட்டே இருக்கும், மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த படம். அதே மாதிரி டீட்டெயிலிங்னா இந்த படத்தில் வந்து சின்ன சின்ன விஷயத்துலையும் வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணியிருக்காங்க, ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம ராதிகா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு டொரினா குடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே காமிப்பாங்க. அதை வந்து அந்த அடுத்த சீனில் வந்து கொஞ்சம் அதாவது அடுத்தடுத்த சீனில் வந்து காமிப்பாங்க. எதுக்கு அந்த வந்து இந்த டொரினோவை அவங்கள குடிக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி டீட்டெயிலிங் வந்து ரொம்பவே நுணுக்கமாக வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. அதே மாதிரி கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்கு, மியூசிக்னு டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் நவீன் கே பிரசனோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய கை கொடுக்குது, அதாவது மியூசிக் சைடில். ஸோ இந்த படத்தை வந்து மெசேஜ் வைஸும் சரி, என்டர்டெயின்மெண்ட் வைஸாகவும் சரி ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கமல்ஹாசனோட ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கமல்ஹாசனோட ரெஃபரன்ஸு, சாங்ஸுன்ட்டு எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வல் வந்து பீக் கமல்ஹாசனோட ரெஃபரன்ஸு, பயங்கரமான ஒரு பீக் இன்டர்வல் தான் இந்த படம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தோம்னா பயங்கரமாக காமிக்கலாக இருக்குது, பயங்கர காமெடியாக இருக்குது, எல்லாமே பயங்கரமாக என்கேஜிங்காக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து போரே அடிக்க மாட்டேங்குது, பயங்கரமாக ஸ்பீடாக ஓடிடுது. அதே மாதிரி செகண்ட் ஆஃபும் பஞ்சமே இல்லை, நல்ல காமெடியாக இருக்குது. அதே மாதிரி நல்ல கருத்தும் வச்சுருக்காங்க, நிறைய கருத்தூசி வந்து இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாமே தேவையான கருத்தூசி தான், எல்லாமே வந்து மக்களோட நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து எமோஷன்ஸ் வச்சு நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நல்லாவே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு வயசான கேரக்டர் வந்து இருக்கும். ஸோ அந்த வயசான கேரக்டர் வந்து எப்படா போய் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு மென்டாலிட்டியோடு இருப்போம்ல. ஸோ அந்த மென்டாலிட்டியை உடைக்கிற விதமாக இங்கே வந்து ஒரு சில சீன்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகுது இந்த படத்தில். அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பர்டிகுலர் சீன் மூலிமா ரொம்பவே காமிச்சிருக்காங்க. அது வந்து இந்த படத்தோட பீக்கு. ஏன்னா உமன்ஸ்னால் எப்படி இருக்கணும், அவங்க சொந்த காலில் அவங்களே நிற்கணும், காசுக்கு யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, காசு சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் வந்து தெளிவாக வந்து கிறிஸ்டல் கிளியராக காமிச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டு. ஸோ ஓவராலாக படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து இதை மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படத்தை தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து எல்லாருமே விரும்புவாங்க. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம பார்த்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு இதை மாதிரி படங்கள் தான் தேவை. ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி இருக்கிற படங்களை விட இதை மாதிரி ரைட்டிங் பேஸ்டு, கண்டென்ட் ஓரியன்ட் பேஸ்டு படம் வந்து நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதை மாதிரி படத்தை வந்து நம்ம பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதே நேரத்தில் இந்த மாதிரி படத்தை, உமன் சென்ட்ரிக் படத்தை டைரக்ட் பண்ண நம்ம டேரக்டருக்கும் சரி, ப்ரொடியூஸ் பண்ண சிவகார்த்திகேயனுக்கும் சரி ஒரு பயங்கரமான ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஏன்னா இதை மாதிரி இப்போதைக்கு
படத்தை வந்து சொசைட்டியில் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். உமன் சென்ட்ரிக் படத்தை அதை இப்படி எடுத்து பயங்கரமாக ஹிட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய இது கஷ்டம். ஸோ அதுக்கே அவங்களுக்கு தனியாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஸோ இதை மாதிரி படத்தை வந்து சப்போர்ட் பண்ணலாம் நம்ம இதை மாதிரி. ஸோ இந்த படத்தை வந்து வீக்கெண்டுக்கு உங்கள் குடும்பத்தோடு பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.